சிஏ சட்டத்தை வந்து அதிமுக தான் ஆதரித்து மக்களுக்கு துரோகம் பண்ணிவிட்டு ஸ்டாலின் சொல்லியிருக்கிறார். சிஏ சட்டத்தை முழுமையாக எதிர்க்கின்றோம். இன்றைக்கு கூட ஆனால் எடப்பாடி அவர்கள் முழு எதிர்ப்பை தெரிவித்திருக்கின்றார். அந்த நேரத்தில் கூட அந்த நேரத்தில் சட்டமன்றத்தில் பாராளுமன்றத்தில் எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர் நாங்கள் இருந்தோம்? நாங்கள் குறையாக தான் இருந்தோம். அதற்கு பிறகு இந்த சட்ட முடிவு வரும்போதெல்லாம் நாடாளுமன்றத்தில் திமுகவை சேர்ந்த உறுப்பினர்கள் அதிகமாக கடந்த 5 ஆண்டுகளாக 50 திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கே இருக்கின்றார்கள். அவர்கள்தான் முழு எதிர்ப்பை பதிவு செய்திருக்க வேண்டும். நாங்கள் அந்த சட்டத்தை அன்றைய சூழ்நிலையில் ஒரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் ஆதரித்தாலும் கூட அந்த சட்ட முன்வடி இங்கு அமல்படுத்த முடியாது என்பதிலே தீவிரமாக இருந்தவர் எடப்பாடியார். இன்றைக்கு அந்த சட்டம் சட்டமாக்கப்படுகின்ற நேரத்தில் நிச்சயமாக சிஏ சட்டம் அது குடிமக்களுக்கு எதிர்ப்பான சட்டம் என்பதை அழுத்த நிறுத்தமாக பதிவு செய்திருக்கின்றார். சார், இப்போ கடந்த நீங்கள் அமைச்சராக இருக்கும்போது வந்து கனிமொழி வந்து திகார் சிறைக்கு செல்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி வந்து எல் முருகன் வந்து கோயம்புத்தூரில் வந்து ஆராசாவோட வழக்கு வந்து திருப்பி வருது, அவர் வந்து திருப்பி சிறை செல்ல வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து இப்போ வந்து திருப்பி நிச்சயமாக அந்த வழக்கு முடிவுக்கு வரவில்லை. ஒரு வழக்கு என்பது முடிவுக்கு வருகின்ற நிலையில் அது நிலுவையில் இருப்பதாகத்தான் நாம் பொருள் கொள்ள வேண்டும். எனவே அந்த வழக்கு மேல் விசாரணையில் வருகின்ற நேரத்தில் அது உறுதி செய்யப்பட்டால், அது நிரூபிக்கப்பட்டால் அதில் சம்மந்தப்பட்டவர்கள் சிறைக்கு செல்வது யாராக இருந்தாலும் சரி, இந்தியாவிலே எவ்வளோ பெரிய நிலையில் இருந்தாலும் சரி, சாதாரண குடிமகனுக்கும் நம்ம டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் வழிவகுத்து கொடுத்த அரசியலமைப்பு சட்டம் என்று சொன்னால் சாதாரண குடிமகனுக்கும் அதான் பொருந்தும், உச்சபட்ச பதவியில் இருக்கிறவங்களுக்கும் அதான் பொருந்தும். இதில் யாரும் விதிவிலக்கல்ல. எனவே அப்படிப்பட்ட நிலை அந்த விசாரணையின் முடிவில் இந்த குற்றம் மீண்டும் நிறுவிவிட மீண்டும் சிறைக்கு செல்வார்கள் என்ற நிலை தான் வரும். இரட்டை இலை சின்னம் தொடர்பாக வந்து பொதுச் செயலாளர் வந்து விளக்கம் அளிக்கும் சொல்லி தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கு. இன்னைக்கு மாலை இந்த ஈவினிங் செய்திகளில் பார்த்தீங்கன்னா இரட்டை இலை சின்னம் வந்து ஒரு முடங்கும் அபாயம் ஏற்பட்டுருக்கிறது. அது பத்திரிகைகளாக கேசியமாக பெறப்படும். பத்திரிகை செய்திக்கெல்லாம் பதில் சொல்வது சரியாக இருக்காது. அது எப்படி முடங்குவதற்கு என்ன காரணம்? ஒரு பத்திரிகையிலே பரபரப்பாக தேர்தல் நேரத்தில் பத்திரிகைகள் விற்க வேண்டும், அந்த சர்க்குலேஷனை கூட்ட வேண்டும் சொல்லி ஏதாவது ஒரு செய்தியை போடுவாங்க. இரட்டை இலையை தேர்தல் கமிஷன் இன்றைக்கு தெளிவாக எங்களுக்கு வழங்கிவிட்டது. உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கின்றது. உச்சநீதிமன்ற தீர்ப்பிலையும் வழங்கப்பட்டு தான் ஈரோடு இடைத்தேர்தலில் அந்த சின்னத்தை நாங்கள் பயன்படுத்துகின்ற நிலையை பெற்றோம். அதற்கு பிறகு நடைபெற்ற தேர்தலில் கூட இரட்டை இலை சின்னம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அது பொதுச்செயலாளராக இருக்கின்ற எடப்பாடியாருக்கு முழு உரிமை உண்டு. அதில் யாரும் பங்கு கொள்ள முடியாது என்று யாரோ ஒரு ஊர் பெரிய ஒருத்தர் வழக்கு இல்லை. யார் வழக்கு எந்த நாளைக்கு உதயசூரியனுக்கு இதே நிலையில் நாளைக்கு திமுக உதயசூரியன் சின்னத்தை பயன்படுத்தக்கூடாது என்று எட்டையாவதுலேருந்து ஒருத்தர் வழக்கு போட்டால் கூட தேர்தல் கமிஷன் நோட்டீஸ் அனுப்பும். இதுதான் யதார்த்த நிலைமை. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் ஒரு நோட்டீஸ் என்பது இதெல்லாம் ஒரு கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் பத்திரிகைகள் இன்றைக்கு பரபரப்பாக செய்தி வர வேண்டும் என்ற செய்தியை தவிர அதில் எந்த விதமான பிரச்சனை இல்லை. இரட்டை இலை சின்னம் எங்களுக்கு சொந்தம். அதிலே தான் எங்களுடைய கழக வேட்பாளர்கள் நிச்சயமாக இந்த தேர்தலில் எல்லா தேர்தலும் போட்டியிடுவார்கள் என்பது நிதர்சனமான உண்மை என்பதை தெளிவாக ஆணித்தரமாக